இளமைக்கு இப்பொழுது தயக்கமில்லை தடையில் கழுத்து தெரியவில்லை கழித்து பகல் என்று தரையில் இல்லை இல்லை இல்லை. வணக்கம் வெல்கம் டு தி ஷோ. இது சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மோர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Kumaran Silks, Gokul Santol, Attika Gold Company and our associate sponsor Satyavin Kulu Kulu AC offer. ஓகே காயத்ரி, வாட் இஸ் திஸ் காஸ்டியூம்லாம் இன்னைக்கு பயங்கரமா ஏதோ அது வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு. அது ஒண்ணும் இல்ல, நம்ம ரம்யா நம்ம காஸ்டியூம் டிசைனரோட பொண்ணுக்கு வந்து 1 வயசு ஆகுதான். சரி, அதனால வீட்டுல வந்து பழைய சோஃபா கீஃபா ஸ்கிரீன் எல்லாம் மாத்தணும், கெஸ்ட் வராங்கன்னு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காரு, அப்படியா அப்ப வர ஷோக்கு வந்து கில்லாடி ராணிக்கு கார்பெட்ல சித்துக்கு கோட் தச்சிரு, ஸ்கிரீன் காத்துல காயத்ரிக்கு வந்துட்டு ஒரு டாப் தச்சிரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அத வந்து கணவன் சொல்லை தட்டாத அந்த மனைவி அதே செஞ்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இதே நகைச்சுவை உணர்வோட இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போறோம். இந்த மாதிரி நிறைய நகைச்சுவைகள் உங்களுக்காக அடுத்து 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 வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, இத நான் இன்னொரு வாட்டி சொல்லவா? என்னது? இதுக்கு உண்டான உரிமையாளர் இப்பதான் வந்திருக்காங்க. யாரு? காஸ்டியூம் டிசைனர். ஐயோ வேண்டாம், அவங்க கொஞ்ச நாள் இருக்கணும். காமெடியை தாண்டிக்கிட்டு அவங்க உட்காந்துருக்கிறதே பெருசு. இது மாதிரி இன்னும் நிறைய நகைச்சுவைகள் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறதும் இல்ல இப்பயே எஞ்சி போறது உங்க கையில தான் இருக்கு. இப்பயே போறதுனாலும் இப்பயே போயிடலாம். ஸோ இந்த 2020 ஆண்டுல இந்த டூ ஜோக் காயத்ரி வந்து எங்க போனாலுமே அவரோட ஜோக்ஸ் அள்ளி அள்ளி தெளிச்சு எல்லா இடத்துலயும் பெரிய ஃபேன்ஸ் கிரௌட் வந்திருக்காங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிரௌடோட தான் நிக்கிறேன். இந்த கிரௌட் என் கூட நிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஜோக் கேட்டாலே நீ சிரிப்பா ஜாலியாவல்ல, ஆனா இன்னைக்கு ஷோக்குள்ள வர கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்டா கோட்டு கீட்டு அதை கழட்டி போட்டு உற்சாகத்துல துள்ளி குதிப்ப. அவங்க வந்துட்டு 4 பேர் வந்துட்டு டாப் மாடல்ஸ். அந்த மாடல்ஸ் பக்கத்துல நீயும் நானும் நிக்கிறப்ப ஒரு மாடல் மாதிரி தெரியணுன்றதுக்காக தான் இந்த காஸ்டியூமே நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா, முதுகுல வேற ஒரு பெரிய ஓபனிங் வச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள காத்து ஜில்லுன்னு போகுது, ஜாலியா இருக்கும். என்ன பண்ண இன்னைக்கு வரப்போற மாடல்ஸ் 4 பேருமே வந்துட்டு திருமணம் ஆகாத பெண்கள். அதான் வந்து முக்கியமான பாயிண்ட் நிகழ்ச்சியில. So let's welcome our first contestant Sandhya. ஓகே சந்தியா, எப்படி இருக்கீங்க? சந்தியா என்ன பண்றீங்க? நான் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கேன். வார்ம் அப் பண்ணிச்சு, இப்ப ஆடிலாமா? பாட்டு போட சொல்லட்டுமா? நல்லா வார்ம் அப் பண்ணீங்க ஃபுல்லா. தியேட்டர்ல ஏன் நீங்க ஆர்டிஸ்டா இருக்கீங்க? பாப்கார்ன் விப்பாங்க, பஞ்சு மிட்டாய் விப்பாங்க, படம் போடுவாங்க. நீங்க அங்க போய் ஏன் ஆர்டிஸ்ட்? தியேட்டர் அப்படின்றது அதான் அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. தியேட்டர் அப்படின்றது இந்த நாடகம் இதெல்லாம் நடத்துவாங்க. ஓ, அந்த கூத்து நடக்கிற இடத்துல பின்னாடி பேக்ரவுண்ட் வரைவீங்களா? இல்ல இது தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா மேடை நாடகம். இல்ல தெரியாது, அந்த அளவுக்கு எஜுகேஷன். அது அப்படி சொல்ல வேண்டியதானே? மேடை நாடகம்னு எங்க எந்த ட்ரூப்? இல்ல சபால எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். லோக்சபாவா? ஐயோ ராமா. ராஜ்யசபாவா? இல்ல நல்லா அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க பேசிக்காவே அப்படிதான் கொஞ்சம். சபான்றது ஒரு ஆடிட்டோரியம். சபா, அது என்ன சபாவோ. வெல்கம் டு தி ஷோ. Thank you. நம்ம ஷோல வந்து இது வரைக்குமே காயத்ரி கிட்டத்தட்ட ஒரு 3000 ஜோக் போட்டாங்க. இதுக்கப்புறம் 3000 தாண்டி ஜோக்கெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஷோல வர போற அடுத்த கண்டஸ்டன்ட் வினிதா. அடுத்த பாப்போம். ஏய் இருப்பா ஸ்டெப். ஓகே என்னது
போங்க. என்னது பாவா? ஐயோ வந்தோடனே வாவான் இருந்தீங்க அவரை. இல்ல இல்ல எப்படியாவது அண்ணன். ஓ நீங்க எவட இருந்து வந்து தலையில பூரா காரக்குழம்பா இருக்கு. ஏன் காரக்குழம்பு உங்க ஊர்ல இந்த கலர்ல தான் வைக்கிறாங்களா? அப்ப உங்க அம்மா ரொம்ப நாளா ஏமாத்தி நிக்கிறாங்க. இது பேர் பீட்ரூட் குழம்பு. பீட்ரூட் குழம்பா? என்னமோ ஒண்ணு இத போய் காரக்குழம்பு நினைச்சு உங்க அம்மா உன்னை ஏமாத்தி. நீ மண்டே இப்படி விரிச்சிட்டு போட்டு வரும்போதே எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போனா தானே உனக்கு தெரியும் இது காரக்குழம்பா பீட்ரூட் குழம்பா. என்ன குழம்புங்க அது சொல்லுங்க. ஹேர் கலர். ஹேர் வாட் கலர் திஸ் இஸ்? வயலட். என்னது? ஃபேட் ஆயிடுச்சு கலர். ஃபேட் ஆயிடுச்சா? அப்ப சாயத்தை பூச வேண்டியதானே? சரி எவட இருந்து வந்து? கேரளா. கேரளால எவடா? ட்ரிவாண்ட்ரம். கேட்டி குஞ்சுமோன் அறியுமா? என்ன കേട്ടി കുഞ്ചുമോൻ അറിയുമോ? പുരിയല. എന്താ കൊച്ചച്ഛൻ കുഞ്ചുമോൻ മനസ്സിലാക്കുന്ന രീതി പറ. മനസ്സിലായി. എനിക്ക് മലയാളം കുറച്ചും தான் அறியும். எனக்கு தமிழும் கொஞ்சம் பாருங்க. எந்த கொச்சச்சன் இருடா அவங்களுக்கு நீ பேசுறதே புரியலன்றாங்க. எந்த கொச்சச்சன் இன் மலையாளம் அவர் பேரு நேம் குஞ்சுமோன். நான் செல்லமா குஞ்சுன்னு கூப்பிட்டோம். அவரும் கிங்கினி மெங்கினி முடியாது. இல்ல அப்படி வரும். ஏன்னா எந்த கொச்சச்சன் ஹேவிங் பிக் தொப்பை நோ. அதனால ஆட்டிக்கினி கிங்கினி மெங்கினி முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த ஷோ பாத்துருக்கீங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்தீங்களா? அக்கா வந்து இங்க முன்னாடியே வந்துடுச்சு. யார் உங்க அக்கா? பெட்ரிஷியா தெரியுமா? பெட்ரிஷியா வந்துட்டு கிஃப்டே வாங்காம போனாங்களே. ஓகே கொஞ்சம் நீ ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ரொம்ப பேச வச்சிட்டான். மாடலிங் நாங்க ரேம்ப் வாக் பண்ணிட்டு அப்படியே அவங்க இடத்துக்கு போயிரும். அப்படியே போயிட்டு படி இறங்கி வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க. வேணாம் யூ கோ டு ஒரு பிளேஸ் ஆனே. இங்க இருந்து ரேம்ப் வாக். இந்த கலரிங்ல பண்றத பாக்கணும்டா. கலரிங் மண்டையோட போடுறா. போ அங்க நீ ஏற்கனவே ஒழுங்கா போடுறா. நம்ம ஷோட அடுத்த மாடல் பாக்குறதுக்கே வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க திரும்ப கூட வரும். வெல்கம் ஜீவிதா. உடைக்கிறீங்க. ஆடுங்க. நீங்க சொல்றீங்க ஆட முடியாது. நீங்க ஆண்டதே ஆசை கிடையாது. கை பிடிச்சா ஆடுங்க அவரை. கை பிடிச்ச ஆடுறா. உங்களுக்கு கை பிடிச்சாட ஆசையா இருக்குதா? கை பிடிச்சாட ஆசையா இருக்குதா? இல்ல வேண்டாம். எனக்கு பிரேக்கப் ஆயிடும் அப்புறம். நீங்க நல்லா பண்றீங்க. ஜீவிதா என்ன பண்றீங்க? ப்ரொஃபஷனல் மாடலிங் பண்றேன். ஒரு ஜீவிதான்றீங்க வரப்ப உங்கள்கிட்ட ஜீவனே இல்லையே. யார் சொன்னா? பாட்டு போடுறேன் ஆடுறீங்களா? உங்க மொத்த ஜீவனை நீங்க அதுல இறக்கி இருக்கணுமே. அதெல்லாம் மண்டையில பூரா வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இது ஹேர் ஸ்டைல். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வணக்கம். ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க. பாக்குறீங்களா? வேணாம். இந்த ஹேர் ஸ்டைலர் உங்களே பார்க்க முடியல. ஹேர் ஸ்டைலிஸ்ட் வேற பார்க்கணுமா? அதேதான் நானும் சொல்றேன். Thank you so much ஜீவிதா. Welcome to our show. Let's welcome our next contestant பிரியங்கா. நீங்க அந்த கண்டெஸ்டன்ட்லயே நீங்க பிரியங்கா என்ன பண்றீங்க? ப்ரொஃபஷன் வந்து ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மாடலிங் பண்ணுவேன், அப்புறம் டான்ஸ் பண்ணுவேன், அப்புறம் அவ்வளவுதான். குக்கிங் பண்ணுவீங்களா? சுத்தமா வராது. நல்ல குடும்ப பெண். பெருமையா பேசுறாங்க. ரொம்ப வேற என்னெல்லாம் தெரியும்? வேற எதுவும் தெரியாது. வேற எது நம்ம ஷோ இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. ஓகே இன்னைக்கு பாத்துருவீங்க.
இந்த ஷோக்கு வரணும்னா குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். எப்படி நீங்க உங்களை செலக்ட் பண்ணாங்க? ஆமா 3ஆவது ரவுண்ட்ல கத்திரிக்காய் பொரியல் வைக்கணும். குக்கிங் இல்லைல்ல, 3rd ரவுண்ட்லயே குக்கிங் தான் உங்களுக்கு வரும். அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. சொல்லலையா? என்ன அது எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி குக்கிங் வெங்காயம் மட்டும் நீங்க வெட்டுங்க, மிச்சத்துல நான் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். வெங்காயம் வெட்ட தெரியும்ல? அதெல்லாம் பண்ண. நான் அடுப்பை பத்த வச்சு நான் மத்ததை நான் பாத்துக்கிறேன். பாத்திரம் கழுவுறதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. சரிம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ. கூகுளில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க கத்திரிக்காய் பொரியல். ஸோ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதானவங்க டக்கு. இதானவங்க டக்கில் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஆடியோவோ வரும். அதை நல்லா கேட்டுக்குங்க. அதுலேருந்து தான் வந்து நம்ம கேள்வி கேட்போம். ஓகேங்களா? விஷுவல் வந்துச்சுன்னா அந்த விஷுவல் நல்லா பார்த்துக்குங்க, ஆடியோ வந்துச்சுன்னா அந்த ஆடியோ நல்லா கேட்டுக்குங்க. ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு பதில் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஆப்போசிட்டில் நிறையா ஷார்ட் கிளாஸஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதில் இருக்கிறதுலாம் நல்ல ஜூஸ், லெமன் ஜூஸ், நிலவேம்பு கசாயம், ஊரெல்லாம் வந்து கரோனாலாம் வருது. ஸோ அதனால் இதெல்லாம் குடிச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ சாதாரண ஷோவுக்கு வந்தாலும் உங்கள் உடல் நலம் கருதி நாங்கள் இதை வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியுது அப்படின்ற பட்சத்துக்கு அதை சாதாரண ஷோன்னு சொல்லிட்டு ஃப்ளோல சாதாரணமான ஷோ இல்லை, அசாதாரணமான ஷோ. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஐயோ கம்முது. உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கிளாஸ் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது யூனிக்கான ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ சவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் சவுண்ட் கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கேள்வியே கேட்போம். சரிங்களா? எல்லாம் ப்ரொடக்ஷன்ல காலைல பொங்கல் சாப்பிட்டுருக்காங்க, எல்லாம் மதன்னு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க என்ன சவுண்ட் கொடுக்க போறீங்க யூனிக்கா? கீகி. கீ கார்கியா என்ன கீ? அது சாந்தன் வைஃப் இருக்காங்கல்ல கீகி, அவங்க ஃபேன் நினைக்கிறேன். ஸோ கீகி இல்லையா? கத்துங்க கீகி. அப்படி கத்துறீங்கன்னா தான் அடுத்தவங்க பதில் சொல்றதுக்கு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி சவுண்ட். என்னது இந்த மாதிரி சவுண்ட்? என்னது இது? ஐயோ நான் யாரோ காலை இப்படி தேய்ச்சிட்டாங்களோன்னு நினைச்சேன். வேற ஏதாவது பண்ணீங்களா அந்த மாதிரி? அப்பா வாயில பல ஜாலங்கள் தருதப்பா உனக்கு. சார் நீங்க அண்ணா. யாரா? அண்ணா அண்ணான்னு கூப்பிடு. சொல்ல மாட்டாங்க, என் தங்க தான் எனக்கு எல்லாம். ஓகே டன். நீங்க லாக். ஓ கீயா அவங்க லாக்கலாம். ஐயோ டேரக்டா வந்து நம்ம கேம் போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷுவல் ஒன்று வரும். அந்த விஷுவல் நல்லா பாத்துங்க. அதுல இருந்தா வந்து நம்ம கேள்வி கேட்போம். கிளியருங்களா? என் தங்கச்சின்னு வேற சொல்லியிருக்கேன். என் மானத்தை காப்பாத்திரி தாயே. என் மானத்தை காப்பாத்தினா எங்க கொச்சன் குஞ்சு மூட்டை கூட்டு போவாங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு முதல் ஷோட் அவங்க தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பார்த்தா அண்ணன்ட்டீங்களே. எல்இடி கார் காஸ்டின் ப்ளீஸ் போடும். கெட்டி சட்னி வைக்கட்டுமா? ஊத்துங்க. குடுத்து வச்சவன்டா நீ ஐயா. என் ஆட்டோவை நான் கூட இப்படி பாத்துக்கிட்டே இல்லைங்க. உங்க ஆளுங்க சூடமெல்லாம் காட்டுறாங்களே. தங்கமான ஆளுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? ஊத்தி விடுங்க. ஜோதி வா. பாத்தீங்களா? ஸோ அந்த வீடியோவில் அந்த பக்கத்தில் வடிவேல் சார் பக்கத்தில் அவங்க டேரக்டர் இருந்தார் இல்லையா, சாமியெல்லாம் கும்பிட்டாரு. அவர் கையில் வந்து ஒரு மைக் இருந்தது. அந்த மைக்கு என்ன கலரில் இருந்தது? லாக். ரெட். எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். வைக்கட்டுமா? ஊத்துங்க. ரெட் என்பது சரியான பதில். அதை கரெக்டாக சொன்ன சந்தியா அவர்களுக்கு 10 பாயிண்ட். அடுத்து உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று வரும். ஓகேவா? அந்த ஆடியோ நல்லா கேட்டுங்க. அந்த ஆடியோ வந்து ஒரு வேற்றுமொழி பாடலாக இருக்கும். அதோட தமிழ் வெர்ஷனை நீங்கள் பாடணும் ஸ்டார்டிங்லேருந்து. ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். லாக். லாக். வெயிட். என்னமோ ஏதோ எண்ணம் திரளுது கனவில். அப்படியா? வண்ணம் பிறழுது நினைவில். வாயே பரலுது உங்களுக்கு. ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். என்னமோ ஏதோ எண்ணம் திரளுது கனவே. சந்தியா அவர்கள் அகைன் 10 பாயிண்ட்ஸ் வாங்கி டோட்டலா 20 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்காங்க. அடுத்தவங்களுக்காக ஒரு போஸ்டர் ஒன்று வரும். அந்த போஸ்டர் வந்து ஒரு மூவியோட போஸ்டர். பட் நாங்கள் அதை அப்படியே போடாம அதை மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணி ஒரு மாதிரி போடும். அதை நீங்க பார்த்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். எல்இடி கார் போஸ்டர் ப்ளீஸ். பக்கத்துல இருக்குதுல்ல, அது ஃபுல்லா இருக்குதுல்ல, அதை குடிக்கும். சரதா வீட்டே பார்த்துட்டு அந்த நடிப்பெல்லாம் நான் ஜில்லா ஜிக்குமா நீ. எனக்கு ரொம்ப பசி மண்டை போல வெளில வந்து வயிறு வரைக்கும் வந்துருச்சு. சைக்கோ. என்னது? யார பச்சை என்ன அவங்க என்னமோ சொல்றாங்க. நேம் சைக்கோ. இந்த மூவி நேம் சைக்கோ. சரி ஓகே உங்களுக்கு. ஐயோ என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணாரு. நான் அப்பயே சொன்னேன் இவன் அண்ணான்னு கூப்பிடாதன்னு. தோழா. என்னது? ஔவையா? இந்தாப்புல என்ன சொன்ன? ஔவையாருன்ற
அட இருப்பா, என் தங்கச்சி ஏதோ சொல்ல வருது இந்த நாட்டுக்கு. தோழா. 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 ஓ, அந்த படம் இல்ல. தோழா. சரி ஓகே, நீங்க சரி ஒரு க்ளூ கொடுக்கலாமா? ஸோ இதுல க்ளூ என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு டைம் மிஷின் பத்தின ஒரு படம். எலி கத்திருச்சு அங்கதான். குடிக்கவே இல்லையே. குடிச்சிட்டாங்களே. குடிச்சிட்டாங்க, இந்த கடை வாங்கி குடிச்சாங்களே. எலி கமான், குட்டி போட்டாவது பதில் சொல்லுங்க. 24. 24. ஏங்க அழுகுறீங்க? சூரியோட மூவி. ஏங்க டைம் மிஷின்னா 24ஆ? ஆமா. எனக்கு நீங்க 24 தான். அதுலயே விஷ்ணு விஷால்லாம் ஒரு படம் நடிச்சாரு. டைம் மிஷின் ஏறி எங்கேயோ டிராவல் பண்ணுவாங்க. யாரு? அடுத்த க்ளூ கேட்கணும். எல்டிஆர் ஆன்சர் ப்ளீஸ். ஓகே, ரைட்டான ஆன்சர் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஜீவிதா. சரி ஓகே, லாஸ்ட் அந்த ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்காக வந்து ஒரு செலிபிரிட்டிஸோட கொலாஜ் போட்டோஸ் ஒன்று வரும். கண்ணு காது மூக்கு வாயின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது யாரு என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்டிஆர் கொஸ்டின் ப்ளீஸ். எலி எலி. யோகி சரிம்மா இருமா. இங்க இந்த சைடுல சீல இருந்தது வந்து த்ரிஷா மேம். இவங்க வந்து அவங்க அம்மா பேர் சித்துன்னு சொல்லாதீங்க. அவர் இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமா, ட்ரீம் கலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணாரு. அவங்க நேம் தெரியல. ரீசெண்டா இப்ப மூவி வந்தது இல்லையா? சரி ஓகே, 2 தான் ஆப்ஷன். ஓகே, இந்த ரெண்டுக்கு தான் இந்த கத்தா. லாக். அசின், யோகி பாபு, த்ரிஷா, நயன்தாரா. இல்ல படிவுக்கரசு, சித்தார்த். சும்மா சொல்லுங்க. சித்தார்த்தா? அது கேர்ள் ஐங்க. இந்த சைடு செகண்ட் ஒன் கேர்ள். நீங்க கி த்ரிஷா, யோகி பாபு, தமன்னா, அசின். இன்னும் 2 பேர் இல்ல அவ்வளவுதான். நீங்க ஏ வந்து ஜிவி பிரகாஷ். ஓ, பி வந்து தமன்னா. தமன்னாவோ. சி வந்து சாகிலா. அசின். 4 வந்து யோகி பாபு. ஏய், வாட் a miracle miracle. பாத்துக்க எந்த தங்க நெருங்கிருச்சு உன் தங்க. எல்டிஆர் ஆன்சர் ப்ளீஸ். எந்த தங்க மட்டும் கொஞ்சம் நியரஸ்டா வந்து, பட் என்ன பிரயோஜனம்? யாருமே கரெக்டான அது அஞ்சலி எலிக்கே தெரியவில்லை என்ன பண்ண. சோ யாருமே கரெக்டான பதில் சொல்றதுனால மொத்த பாயிண்ட்ஸும் காயத்ரிக்கே போயிடுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதான். அவங்க டக்கு முடிச்சாச்சு. சோ இந்த ரவுண்ட்ல யார் யார் எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கிருக்கான்னு பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல சந்தியா 20 பாயிண்ட், ஜீவிதா 10 பாயிண்ட், பிரியங்கா 0 பாயிண்ட், வினிதா 0 பாயிண்ட். ப்ளே கில்லாடி ராணியோட இரண்டாவது ரவுண்ட். ஸ்வைங் ஸ்வைங். நீங்க ஆடுவீங்க, இந்த வளையத்தை நாங்க கொடுப்போம், அதை கரெக்டா அது உள்ள போடணும். ஒரு வளையத்துக்கு 20 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஓகே, லெட்ஸ் ப்ளே ஸ்வைங் ஸ்வைங் on your time. ஸோ என் தங்கை வினிதா 3 ரிங்ஸை கொண்டு போய் கரெக்டா அது உள்ள போட்டு டோட்டலி 60 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க வினிதா. தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி, தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி, அண்ணன் சொல்லும். ஓகே, சோ பிரியங்கா ஓவராலா 2 ரிங் எடுத்துட்டு போயிட்டாங்க. கவார்னு போட்டு 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. Let's play Swing Swing. And your time starts now.
இல்ல நீ விளையாடுங்க நீ 1.5 வருஷத்துக்கு விளையாடலாம். அது இருக்குண்ணா. ஏய் என்ன தள்ளி விடவான்னு சொல்லி கேட்குறீங்களா? ஓ நீ வரவே கூடாது. ஸ்வாயிங் இந்த கேம் எங்க டீமே சேர்ந்த ஜீவிதா அவர்கள் ரிங்க எடுத்துட்டு போய் பக்கத்துல போட்டு வந்து சூப்பரா 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கங்க்ராட்ஸ். எங்க டீமே சேர்ந்த சந்தியா ரிங் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல போட்டு ஒண்ணுமே எடுக்காம ஒரே ஒரு ரிங் மட்டும் உள்ள போட்டு 20 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸ்வாயிங் இந்த கேம் ரவுண்ட்ல 2 பேர் வந்து லீட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குமே ஒரு பெனால்டி கொடுத்தே ஆகணும். இந்த 2 பேரும் இந்த ரிங்கை வச்சுக்கிட்டே ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. அதை கூட சேர்ந்து நம்ம சித்து வந்து கொரியோகிராஃப் பண்ணுவாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் தி ரிங் மாஸ்டர் சித்து. ப்ளீஸ் ஆடுங்க. நான் தான் ரிங் மாஸ்டர் இல்லைன்னு அடிப்பேன். போய் பியூட்டிஃபுல் ரிங் டான்ஸ், சோ கால்ட் ரிங் டான்ஸ். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் முடிவுல யார் யார் எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாத்திரலாம். 2 ரவுண்டோட முடிவுல ஜீவிதா 70 பாயிண்ட்ஸ், வினிதா 60 பாயிண்ட்ஸ், சந்தியா 40 பாயிண்ட்ஸ், பிரியங்கா 40 பாயிண்ட்ஸ். கிலாடி ராணியோட தேர்ட் ரவுண்ட் தலகீழா தண்ணிய குடி. இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக இப்போ நம்ம யாரை கூட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் ஜீவிதா. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ரிப்பன் இருக்கு இல்லையா அதை அப்படியே பொறுமையாக இழுக்கணும். அந்த வாட்டர் கேன் கீழே விழுகாமல் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம செங்கல் உடப்போம்ல கராத்தில் அந்த மாதிரி உடச்சி அந்த பாட்டில் கீழே விழுவாமல் இந்த ரிப்பனை மட்டும் வெளில எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பாட்டில்ஸை நீங்கள் கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து தலைகீழ இங்கே நிப்பாட்டுறீங்களோ அதுக்கு ஈச் பாட்டில் ஹேவ் 20 பாயிண்ட்ஸ். ஸோ கரெக்டாக இந்த க்ரீன் கலரில் வச்சா மட்டும் தான் உங்களுக்கு இது வலிக்கின்னு போகும். இங்கெல்லாம் வச்சிங்கன்னா பாட்டில் கீழே விழுந்துடும். கிளியர்? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஸ்லோ பண்ணுங்க. நமக்கு தேவை பாயிண்ட்ஸ். போதும். இப்போ என்ன பண்ணுங்க இதை பிடிச்சிட்டு இந்த ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ரிப்பன் மட்டும் வெளில வந்துடும். ஒரே தண்ணிய குடிப்பேன். இந்த ரவுண்ட்ல வந்து எங்க டீமே சேர்ந்த ஜீவிதா தலைகீழா தண்ணிய குடிப்பேன் அப்படின்னு சொல்லி பக்காவா விளையாண்டு 3 பாட்டில தலைகீழா கவுத்து நிக்க வச்ச 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் எங்க டீமே சேர்ந்த பிரியங்கா நின்னுட்டு நேரா தான் தண்ணிய குடிப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்மார்ட்டா கிளவரா யார் சொல்றதையும் காதுல வாங்காம என் இஷ்டத்துக்கு தான் நான் தோத்து போவேன் அப்படின்னு விளையாண்டு ஒரு பாட்டில கூட நிக்க வைக்காம 0 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டை விளையாடுறதுக்காக அடுத்து இப்போ நம்ம கூட யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கை வினிதா அண்ட் சாந்தியா. ரெடியா? அவங்களோட போய் பார்த்துருப்பீங்க. அதே தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒன்று தான். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
எவ்வளவு ஸ்லோவா பண்ண முடியுமோ பண்ணு. நிறுத்தாத நிறுத்தினா கஷ்டம் ஆடும். போதும். இப்போ என்ன பண்ணு குடிச்சு வேகமாக அடி. நிறுத்தினா ஆடும். என்ன பண்ணு ஒரு இந்த வெயில் மூடி வச்சுட்டு அப்படியே வேகம் பண்ணாதீங்க. பொறுமை. நல்லா ஒரே அடி அடிக்கணும். பண்ணிட்டு அடிச்சுனா வரணும். ஸோ எங்கேயுமே சந்தியா 2 பாட்டில் அழகாக கொண்டாந்து வச்சு அண்ட் ஒவ்வொரு தடவையும் பாட்டில் இவ்வளோ தூரம் கரெக்டாக கொண்டு வந்தாங்க. அந்த அடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு வரல. ஸோ டோட்டலாக 40 பாயிண்ட். எங்க டீமை சேர்ந்த வினிதா கடைசி வரைக்கும் விண்ணை தாண்டி வரமாட்டேன் தலைகீழ தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பாட்டில கூட தலைகீழ நிப்பாட்டாம முட்டை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றது கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் லஞ்சுக்கு போயிட்டு போங்க, அவிச்சு சாப்பிடுங்க இந்த முட்டை, போங்க தயவு செஞ்சு. ஸோ 3 ரவுண்டோட முடிவில் இப்போ நம்ம ஸ்கோர்ஸ் பார்த்தா தான் தெரியும் யார் நம்ம கூட வந்து இல்லாடி ராணின்ற பட்டத்துக்காகவும் அந்த பம்பர் பரிசுக்காகவும் விளையாட போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கோர்ஸ் பார்த்துலாம். 3 ரவுண்டோட முடிவில் ஜீவிதா 130 பாயிண்ட், சந்தியா 80 பாயிண்ட், வினிதா 60 பாயிண்ட், பிரியங்கா 40 பாயிண்ட். ஓகே, சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 2 பேர் யார் அவங்க பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபையிங் ரவுண்ட் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன். அண்ட் கொஞ்சமா லீ ஸ்கோர் தான் வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கனால அவங்க கண்டிப்பா இப்ப கேமை விட்டு அவங்க வீட்டுக்கு போயே ஆகணும். லெட்ஸ் வெல்கம் பிரியங்கா அண்ட் வினிதா. ஓகே, சொல்லுங்க பிரியங்கா அண்ட் வினிதா 2 பேருமே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மொழி தெரியாது, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் கோட்டை விட்டு மற்ற எல்லா ரவுண்ட்லயுமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணாங்க. அண்ட் சொல்லுங்க வினிதா, ஹவு டு யூ ஃபீல்? ഒരു ഫണ്ണി ആയിരുന്നു. ഫണ്ണി ആയിട്ടുണ്ട്. ഓക്കെ, ഇഷ്ടമാ ഈ ഗെയിം ഷോ? ഇഷ്ടമാ? மொத்தமாவும் தமிழ் தெரியாதா? சுத்தமா தெரியாதா? பட் இதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள்னு சொல்லலாம். ஓகே பிரியங்கா, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது கேம்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது. புதுசா இருந்துச்சு நான் பார்த்த கேம் எல்லாமே. இல்ல பலூன் பலசு பக்கத்து செட்ல இருந்து திருடுனது வேலண்டைன்ஸ் செலிப்ரேஷன்ல. இல்ல இந்த தண்ணி பாட்டில் பூரா பலசு. ஓகே, எனிவேஸ் தேங்க் யூ so much. ஸோ 2 பேரும் வந்து ரொம்ப அழகாக விளையாண்டிங்க, ஃபுல் எஃபர்ட் போட்டிங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஜெயிப்போம் நாளைக்கு தோப்போம், ஒரு நாளும் ஒரு நடக்கும். ஓகேவா? அதாவது வந்து கேமாக எடுத்து ஜாலியாக நம்ம விட்டு போயிடும். இப்போ உங்களுக்காக சௌபாக்கியம் வழங்கிய ஒரு அழகிய கிரைண்டர் இஸ் வெயிட்டிங். எடுத்துட்டு நீங்க ஜாலியா வீட்டுக்கு போகலாம் 2 பேருமே. Thank you so much for coming. கில்லாடி ராணியோட அடுத்த ரவுண்ட் அடிச்சு தூக்கு. ஸோ இந்த அடிச்சு தூக்கு விளையாடுறதுக்காக இப்போ நம்ம கூட யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவிதா அண்ட் சந்தியா. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க இந்த ரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைரன் சவுண்டோ இல்லை ஹாரன் சவுண்டோ கேட்கும். கேட்டோன்னா யார் போய் ஃபர்ஸ்ட் பொம்மையை தூக்குறீங்களோ அவங்க நேரம் அந்த ஸ்பின்னிங் வீலுக்கு வருவீங்க. அந்த ஸ்பின்னிங் வீலை சுற்றி விட்டு அதில் என்ன நம்பர் இருக்கோ இந்த எல்இடி ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்கள் அவ்வளோ பதில்கள் சொல்லணும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னோன்னா இந்த சரி ஒருத்தவங்க இங்கே பொம்மையை தூக்காமல் இங்கே சுத்தாமல் நின்றுருப்பாங்கல்ல, அவங்க விளையாடாமலே ஜெயிச்சிருவாங்க. இருக்கிற அந்த 15 செகண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பதில்கள் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். கிளியரா? ஒரு அட்டென்ஷன் மியூசிக்கா.
கார் கொஸ்டின் ப்ளீஸ். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு சூப்பர் ஸ்டார் நடித்த படம், தலைவர் நடித்த படம். ஏங்க எவ்வளோ படம் இருக்குங்க. தெரியாதே. நீங்க இப்போ கூட வந்தது எங்க? ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? சூப்பர் தலைவர் தெரியுமா? அவங்களும் தெரியும். டைமே முடிஞ்சு போச்சு. ஸோ போன ரவுண்டு உங்களுக்கு பதில் தெரியாததுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆடாமே ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியா. மியூசிக் ப்ளீஸ். எல்இடி கார் கொஸ்டின் ப்ளீஸ். குளிர் பிரதேசங்கள். ஸ்விட்சர்லாந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர், நம்ம ஊர்ல இருக்கியா? ஊட்டி. ஸோ மூணுமே சரியான பதில் அப்படின்றதுனால ஸோ இந்த குவாலிஃபைங் ரவுண்டை ஜெயிச்சிருக்கிறாங்க சந்தியா. சூப்பரா நீங்க உங்களை கேட்டது ஏன் தப்புதான். இது ஆடும் போது திருவிழால ஒருத்தர் இந்த ஜவுன் டைப் மாதிரி வச்சுப்பாரு, வாட்ச் கீச் எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அது மேல ஒரு பொம்மை இருக்கும், அது இப்படிதான் ஆடும். ஜீவிதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் திணறல இருந்தாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம. பட் மத்த எல்லா ரவுண்டுமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா பெர்ஃபெக்ட்டா விளையாண்டது ஜீவிதா தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். சரி ஓகே, எல்லா ரவுண்டுமே சிறப்பாக விளாண்டிங்க. இந்த ஒரு ரவுண்டு மட்டும் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் தலைவர் படம் தெரியாதாங்க உங்களுக்கு? தெரியாதே. சின்ன பிள்ளைலேருந்து எவ்வளோ படங்க, எல்லா டிவிலையும் அந்த படம் தானங்க போடுறாங்க. என்ன சரி வினிதா, how do you feel? இந்த கேம் ஷோ உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. வரும்போது எனக்கு தெரியாது இப்படிலாம் இருக்கும்னு. ஓகே, தென் ஃபீல் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, thank you so much for coming. அந்த டிவி தவிர ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போங்க. சரி, போகிறதுக்கு முன்னாடி அண்ணனோட வேண்டுகோள், அந்த எலி சவுண்டு மட்டும் வருதுருவேன். கில்லாடி ராணியோட லாஸ்ட் ரவுண்ட் அட்ரா சக்க. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவி இருக்கு இல்லையா, ஸோ அதோட ப்ரைஸ் தான் வந்து இங்கே நாங்கள் நம்பர்ஸாக இந்த பால்ல எல்லாம் ஒட்டியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக அந்த பின்னாடி ஒரு 5 பாக்ஸ் வரும் உங்களுக்கு, அதில் நீங்கள் கரெக்டாக அசம்பிள் பண்ணணும். இப்போ 50,000 ரூபாய் அப்படின்னா 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அசம்பிள் பண்ணணும். இன்கேஸ் இதுக்குள்ளே நீங்கள் அது உள்ளேருந்து நீங்கள் எடுக்கிறது இந்த இன்ட்டு பாலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 3 லைஃப் இருக்கும். அந்த 3 லைஃப்பில் ஒரு லைஃப் போயிடும். இங்கே இருக்கிற இந்த 3 இன்ட்டு பால், அங்கே இருக்கிற 3 லைஃப். எப்போ நீங்கள் 3 இன்ட்டு பாலையும் உள்ளேருந்து எடுக்கிறீங்களோ அப்போ உங்களால் இந்த ஷோவில் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. இதில் நீங்கள் 2 தடவை வேணால் ஆடியன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம். கிளியரா? ஓகே, எடுத்து போட்டுருங்க அப்படியே உங்கள் கையாலேயே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸ் எடுக்கிறோன்னு வேண்டிங்க. எடுங்க, உள்ளே பார்க்கக்கூடாது, கையை மட்டும் விட்டு எடுக்கணும். நீங்கள் திரும்ப பார்க்கக்கூடாது, என்கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ நான் முதலே சொன்னது தான், இன்ட்டு எடுக்கக்கூடாது. இன்ட்டு எடுத்தால் லைஃப் போயிடும். ஆனால் நீங்கள் இன்ட்டு எடுக்கலை. ஸோ நம்பர் தான் எடுத்துருக்கீங்க 8. ஸோ இந்த 8 இங்கே இருக்கிற பாக்ஸஸில் எதில் வச்சா கரெக்டாக இருக்கும்? தேர்டு. ஷோரா? இல்லை நீங்கள் ஹெல்ப் கேட்கறனாலும் கேட்டுக்கலாம், அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனல். தேர்டு. தேர்டா? எல்இடி கார் தேர்ட் பாக்ஸில் 8 வச்சு லாக் பண்ணுங்க. அப்படின்றது தவறான பதில் அப்படின்றதுனால அகைன் இந்த 8 நம்ம உள்ளே போட்டுறோம். ஓகேவா? எடுங்க. இதில் என்ன இருக்கும்? நம்பரா இன்ட்டுவா? இன்ட்டு. இன்ட்டுவா? கரெக்டாக சொல்கிறீங்களே. எடுங்க. இப்போ அவர்கிட்டே கேட்போம், இந்த ஹேர் ஸ்டைல் நைஸ் ஹேர் ஸ்டைல் மேன்னோ. இதில் என்ன இருக்கும் பிரதர்? இன்ட்டுவா நம்பரா? இன்ட்டுவா? நல்ல பையனாக இருக்காப்லையே.
நல்லா கை தட்டுறீங்களே சோகமா இருக்கா? என்னோட ராசி நல்ல ராசி. இதுக்கு நியாயமா வருத்தப்படணும். கை தட்டி என்ஜாய் பண்ணுங்க. 2 இன்டர்வியூ எடுத்துட்டீங்க, உங்களுக்கு 2 லைஃப் போயிடுச்சு. இன்னும் ஒரு பாக்ஸ் கூட நீங்க ஓபன் பண்ணல. ஜாலியா உங்க இஷ்டத்துக்கு விளையாடி நிக்கிறீங்க. சந்தியா இதுக்கெல்லாம் அழுகுறீங்க? அழல. ஐயோ அப்படின்னா அழுவணும்னு அர்த்தம். அழுவுங்க. கண்ணுல தண்ணி வரணும். இப்படி அழுதீங்கன்னா நாங்க மாட்டிப்போம். சரி உங்க கையால அந்த 3வது இன்டர்வியூ எடுத்து முடிச்சு விடு. இல்ல இதுக்கப்புறம் இந்த ஆண்டவனே நினைச்சாலும் ஓகே 8 நான் எவ்வளோ 2 எல்இடிகா செகண்ட் பாக்ஸ்ல 8 வச்சு லாக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். பூரா நம்பரை கோட்டை விட்டு ஒரு நம்பர் எடுத்திருக்கீங்க. ஆல்ரெடி 2 லைஃப் போயிடுச்சு. இன்னும் 4 நம்பர் எடுக்கணும். கண்ண மூடுங்க. உங்களுக்கு உங்க ராசிக்கார அந்த அண்ணனே சொல்லுவாரு. ரெடியா? 1 2 எப்பா மூஞ்ச மறைக்காதப்பா. அந்த ஆர்ஸ்ல அந்த மூஞ்சி தான் அழகு. ரெடியா? 1 2 3 சொல்லுப்பா. கொஞ்சமாவது இதுல விளையாடணும், கான்சென்ட்ரேட் பண்ணி. அழாதீங்க, பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஓகே சோ சந்தியா வெல் பிளேட் த்ரூ அவுட் த ஷோ. வந்து நீங்க எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம லீடிங்ல இருந்தீங்க. எல்லா கேமையும் வந்து பெர்ஃபெக்ட்டா விளையாண்டீங்க. சோ ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நானும் எது இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பேசுறதெல்லாம் அடுத்து என்ன பேச போறீங்க, அடுத்து என்ன கலைக்க அது போறீங்க, எங்களுக்கே தெரியாது. அதான் எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. அடுத்து என்ன பேசுவீங்க? அடுத்தது அதான் முடிஞ்சிருச்சு, சாப்பிட போலாம். ஆமா, இந்த ரொம்ப கிஃப்ட் time இருக்கு. ஆயிடுச்சு. எந்த கிஃப்ட் எடுத்துக்கிறீங்க? டிவி. டிவின்னு பேப்பர் எழுதி தரோம், வாங்கிட்டு போய் சோத்துல ஒட்டி பாத்துக்கிட்டு இருங்க. இப்ப இதுல இந்த சௌபாக்கியா வழங்கக்கூடிய அழகிய கிஃப்ட்ல எது எடுத்துன்னு போறீங்க? 1 2 மூணு எடுத்துட்டு போறேன். என்னென்ன வேணும்? 3 கிரைண்டர், ஏர் கூலர், சம்மர் வருது. அப்புறம் வேற மிக்ஸி. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஃபைனான்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப நான் 2வது கேம் ஷோலயே போயிருப்பேனே. சரி ஒண்ணும் இல்ல, இந்த இங்க இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒண்ணு ஃபேனு, அப்படி இல்லைன்னா கிரைண்டர், அப்படி இல்லைன்னா ஸ்டவ், அந்த ஜூஸ் மேக்கர், ஏதாவது ஒண்ணு. வெயில் காலம் வருதான், ஜூஸ் மேக்கர் எடுத்துட்டு போகணும் எங்க ப்ரொடியூசர் சொல்றாரு. இதே மாதிரி அலப்பறையான கண்டஸ்டன்ஸோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம். Until then, this is Saga signing off with Sethuvan. இது சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மோர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி, powered by Kumaran Silks, Gokul Santal, Artika Gold Company and our associate sponsor Satya with Kulu Kulu.